2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை பாஜக சார்பில் அறிவிச்சிருந்தாங்க. 2021ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 20 வேட்பாளர்கள் நிற்க வச்ச நிலையில் 4 வேட்பாளர்கள் வந்து அதில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இவங்க 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், எம்ஆர் காந்தி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் சி சரஸ்வதி அவர்கள். இந்த 4 பேரும் வந்து சட்டமன்றத்தில் போட்டிட்டு அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது போன வாட்டி 20 வேட்பாளர்கள் இருந்த நிலையில் இந்த வாட்டி பாஜக சார்பில் 27 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 27 வேட்பாளர்களும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வேட்புமனு தாக்கலில் எந்த ஒரு பிழையுமே இல்லாமல் பக்காவாக வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு முதல் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக கூட ஒரு பலமான கூட்டணி வச்சுருக்காங்க பாஜக. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் தாமரை மலரும் அப்படின்ற ஒரு நிலையம் வந்து இதுலேருந்து உறுதியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 27 பேரும் ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செஞ்சு இவங்க அடுத்த கட்டமான பிரச்சாரத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வர 2026 அதிமுக கூட்டணியோட இருக்க பாஜக வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.